1 2 3 அடிக்கு மேல போனா திருப்பி அடிக்கிற மாதிரியே என்ன கூடாதா? நான் பாட்டுக்கு எண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. வணக்கம் பியூட்டிஃபுல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், மீண்டும் உங்களுக்காக ஒரு கிரிக்கெட் அனலிட்டிக்ஸ் வீடியோ. இன்னைக்கு சென்னை வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு மேட்ச் அரங்கேறி இருக்கு. ஒரு அபார வெற்றி அப்படின்னு சொல்லலாம் டெல்லிக்கு. பேசு. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, டெல்லி ஜெயிச்சதுக்கு நிறைய பிளேயர்ஸ் வந்து பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு பிளேயர், ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. நோ, இட்ஸ் அல்டிமேட்லி சௌத்ரி. என்னன்னா, அவர் எல்லோ கலர் ஜெர்சி போட்டு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு டெல்லிக்காக. பிகாஸ் 4 ஓவர்ல 50 ரன். எத்தனை ரன்ல தோத்தீங்க? 25 ரன்ல தோத்துருக்கீங்க. ஒரு பாதி கட் பண்ணியிருந்தா கூட வின் பண்ணிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இத்தனைக்கும் பவுலர்ஸ் நீங்க சொல்லப்படக்கூடிய நூர் அகமதோ, அஸ்வினோ, ஜடேஜாவோ அவங்க ஓவரே கம்ப்ளீட் பண்ணல. ஆனா சௌத்ரிக்கு வந்து 4 ஓவர் கொடுத்து அவரோட ருத்ராஜ் கெய்க்வாத் வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த மேட்ச்ல. சென்னை எங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 2023 இந்த பிரான்சைஸியை மொத்தமா பேஸ் பண்ணியிருந்தா க்ளோஸ் பண்ணிருக்கலாம். இந்த ஒருத்தனை ரிட்டர்ன் பண்ணி வச்சிருக்கோம் 18 கோடி. அவனெல்லாம் பேரை சொல்லுங்க, அவர்தான். அடி வாங்குவீங்களா இல்லையான்னு தெரியும். இல்ல என்ன உங்களுக்கு பிரச்சனை? 26 பால்ல 30 அடிக்கிறீங்க, இப்படி விழுந்தா ஒட்டினாலும் உழுது. தளவு சொன்னாலும் தலைக்கு கோவம் வருதாங்க. இன்னைக்கு மேட்ச் எங்க சென்னை தப்பு பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் போன வாட்டி வீடியோல பேசும்போது சொன்னேன்ல, இந்த பவர் பிளேல கலில் போடும்போது கூட வந்து போடுறதுக்கு ஆள் இல்லை. ஆமா, இந்த வாட்டி தான் பெஸ்டா ஒரு பேர் கொடுத்துருக்கீங்களே சௌத்ரி. முகேஷ் ஸ்டார்க்கு தான் கூப்பிடுவானே, நல்லா போடுவான். நல்லா போட்டாரு. இல்ல ஆக்சுவலா போட்டான். மும்பை கூட யாக்கெல்லாம் போடுவான், செம்மையா போடுவான். பவர் பிளேல அவன் கலில் ஒரு பக்கம் சூப்பரா போடுறான். 10 ரன்னாக தான் 8 ஓவர் கொடுத்து அப்புறம் அவன் இங்க பவர் பிளேல 4 ஓவர், அங்க 4 ஓவர் போட வைக்கணும். அவன் வேற என்ன பண்றது? இல்ல, இன்னைக்கு மேட்ச்ல வந்து சௌத்ரிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரல. அவரோட அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரோ இல்ல பால் சரியா கையில நிக்கலையோ, போட வரல, பொழக்குறாங்கன்னு தெரியுது. இருந்தும் ஏன் வந்து அந்த குரூஷியலான 16th ஓவர் வந்து ஏன் அவருக்கு கொடுக்கணும்? நீ ஒண்ணு இது யாரோ கமெண்ட்ல சொல்லிருந்தாங்க, ஒன்னும் அவனோட பெஸ்ட் பவுலரா இருக்கணும், இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பவுலரா இருக்கணும். அப்படி அவன் அடி வாங்கிட்டு கொடுக்குற அளவுக்கு வேணும்னா 100 வந்துட்டு சென்னையில வந்தா பெஸ்ட் பவுலர் 10 ரன்னாக்கு அப்புறம். அவர் 10 ரன் சென்னையில இல்ல, இந்த அவன் தான் பர்பிள் கேப்பாரு. அவனை நம்பி அந்த லாஸ்ட் ஓவர் கொடுத்துக்கலாம். அவனுமே வந்து 12 ரன்ஸ் பர் ஓவர் தான் போயிட்டு இருந்தான். இவன் வந்துட்டு 70 ரன்ஸ் பர் ஓவர் போயிட்டு இருந்தான் நினைக்கிறேன். கலில் ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பரா போட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் தரமா இருந்தது. என்னடா 1 ரன் தான் விட்டுருக்கான் அப்படின்னு பார்த்தா அடுத்த ஓவர்ல 20 ரன் சேர்த்து வச்சுக்கோ, டேக் இட்ரா அப்படி சொல்றாங்க. கலிலுக்கும் ரிதம் போகுது, அதனால கூட ஒரு ஆள் இல்லாதனால அவன் ரிதமும் அஃபெக்ட் ஆகுது. இல்ல மிடில் ஓவர்ஸ்ல நம்ம என்ன அவங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை பண்ணிடுறாங்க. இப்ப இல்ல சீரியஸா, நீ இந்த போன சீசன்ல இந்த போன சீசன் 2023 ஸ்பின் ஷோக், ப்ராப்பர் ஸ்பின் ஷோக் இருக்கும். உனக்கு ஜடேஜா ஒரு பக்கம் போடுவான், இன்னொரு பக்கம் ஏதாச்சும் ஒரு ஸ்பின்னர் வச்சு அந்த பார்ட்னர்ஷிப் அந்த கரெக்டா அந்த மிடில் ஓவர்ஸ்ல ஒரு 7 to 15 4 ஓவர் டக்கு போட்டு அந்த சோக்கு அங்கேயே முடிஞ்ச மேட்ச். அவனுக்கு இந்த கேகேஆர்ல ஒரு மேட்ச் அப்படிதான் வின் பண்ணோம் நம்ம. 3 ஸ்பின்னர் இருக்காங்க, குவாலிட்டி ஸ்பின்னர். இன்னைக்கெல்லாம் அவருக்கு ஓவர் கொடுக்க மாட்டீங்க, சௌத்ரிக்கு கொடுத்து மேட்சை முடிச்சுப்பீங்க. பொதுவா சிஎஸ்கே அப்படின்னாலே விடாமுயற்சி செஞ்சு அந்த டிராஃபி எடுக்கிறதுலாம் வந்து பேர் பண்ணுவாங்க. ஆனா இந்த வாட்டி ஏதோ விடாமுயற்சி இல்லாம விட்டு கொடுக்குற முயற்சியா இருக்குன்னு தான் தோணுது. பிகாஸ் தோனி வருவாருன்னு வந்துட்டாரு. ஆனா இன்டென்ட்டும் இல்ல, அதனால கண்டென்ட்டும் இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்டென்ட் பத்தியும் பேச ஆரம்பிக்காது. என்ன பிரச்சனை? ஒரு 6 அடிக்கிறதுக்கு 15 ஓவர். டூபே வந்து 9வது ஓவர்ல 6 அடிச்சா, அதுக்கப்புறம் அடுத்த 6 16வது ஓவர் வருது. பேருக்கு வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடிக்கிறாரு தலை. ஏன் அப்படி அடிக்கிறீங்க? மேட்ச் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி, இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்ல, அப்பதான் வியூவர்ஷிப் அதிகமாகும், இதுக்கப்புறம் ஜெயிக்கவே வாய்ப்பு இல்ல அப்படின்னதுக்கு அப்புறம் தூக்கி ஒரு 6 அடிக்கிறது. ஏன் அத கேளு. அந்த 6 முன்னாடி அடிங்க. அந்த நீ சரி உனக்கு பால் பேட்டுக்கு வர மாட்டேங்குது, சிங்கிள் தான் அடிக்க போறேன்னா கொஞ்சம் ஃபோர்ஸ் ஆகுது அடியாத. ஒரு பவுண்டரிக்கு ஃப்ளூக்ல போட்டு 2 ரன் ஓடு. 25 ரன்ல தான் தோத்துருக்கும். 10 ரன் ஓடி இருந்தா 15 ரன். யாராச்சும் ஒரு 2 6 போயிருந்தா 12 ரன் 3 ரன்ல தோத்துருப்போம். 25 ரன்ல தோத்துருக்க மாட்டோம். பட் பவுலிங் ஓகே தான், சிஎஸ்கேவோட பவுலிங் ஓகே தான், ஓரளவுக்கு கண்டெயின் பண்ணிட்டாங்க. எக்ஸப்ட் சௌத்ரியோட ஓவர், மத்த எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் போட்டாங்க, கண்டெயின் பண்ணிட்டாங்க. ஸ்குவாட் நீ யோசிச்சு பாருங்க, மிடில் ஆர்டர்ல அடிக்க பவர் ஹிட்டர் ஒருத்தன் கிடையாது. இப்ப நீ ஓவர் டன் கொண்டு வந்தா போயிருக்காரு. 1 சாமி 2 சாமி 3 சாமி ஒரு 6 அடிச்சான். போன மேட்ச் அதே பேட்டர்ன் கரெக்டா 9வது ஓவர் 9.1 அந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்க்கு அப்புறம் அடிச்சான். டேக் டவுன் பண்ணா 6, அடுத்த பால் அவுட். இதுவும் இங்கேயும் அப்படியேதான், அடுத்த பால் விக்கெட். இது இன்னொரு இன்டென்ட் ஏன் மத்த பிளேயர்ஸ்க்கு இல்ல?
மற்ற பிளேயர்லாம் ஏன் வந்து ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுற மாதிரி ஒரு ஃபீலிங்ல வந்து எப்பா விக்கெட் விழுந்தா நம்ம அவுட் ஆயிடுவோம் அது மட்டும் தான் மைண்ட்ல இருக்கு. ஏன்னா அவனை தவிர யாருமே இந்தியா டீம் ப்ராபபிள்ஸ்ல இல்ல. யோசிச்சு பாரு, ருத்து கிடையாது, ஓப்பனிங் ரச்சனா வரக்காது, கான்வே வரக்காது. ஓப்பனிங் யார் உங்க டீம்ல? குட் கொஸ்டின். நானும் அதுதான் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். கடந்த 3 மேட்சா கதறிக்கிட்டு இருந்தீங்க. பேட்டிங் லைன் அப் மட்டும் தான் சரியில்லை, டீம் சூப்பரா இருக்கு. லைன் அப் மட்டும் கொஞ்சம் ஷஃபிள் பண்ணி கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு தெரியும். கான்வே கொண்டு வந்தா கான்வே அடிப்பான எனக்கு தெரியும். யாரு கொண்டு வந்தா தெரியுமா? ஜடேஜா வந்துட்டு இந்த விப்ராஜ் என்ன அவன சேன்வானா அப்படி ஆடுறானுங்க, அப்படி பயந்து ஆடுறானுங்க. அவனை பார்ட் டைம் இது அவன் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது வைத்தறிச்சலா இருக்கு. அவன் டீம்ல வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வாய்ப்பு தராங்க. நம்ம முதல்ல வாய்ப்பு தரக்கூட ஸ்லாட் இல்ல பாரு. யாரதான் இருக்கு உடனே எடுத்து கம்பு சுத்துவேன். இல்ல ஜடேஜா வந்துட்டு அவன் அந்த ஃபுல் கோட்டா போட்டாதான் அவனுக்கு வந்து அந்த ஓவர் ஒரு 2 விக்கெட் விழுவும், இல்லைன்னா ஒரு டைட்டா போட்டு முடிப்பான். அவனுக்கு 2 ஓவர் கொடுத்தனா அது ஏன் ஜடேஜாவுக்கு ஓவர் கொடுக்க மாட்டீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவரதான் சௌத்ரிக்கு 4 ஓவர் கொடுக்குறீங்க, ஏன் ஜடேஜாவுக்கு கொடுக்க மாட்டீங்க? சரி, அகமதுக்கு 4 ஓவர் கொடுக்கல, அஸ்வினுக்கும் 4 ஓவர் கொடுக்கல. அஸ்வின் இன்னைக்கு நல்லா வர போட்டாங்க. இன்னொரு குறிப்பிடத்தக்க ஒரு பேட்ஸ்மேனை பத்தி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். இட்ஸ் none other than விஜய் சங்கர். சென்னைக்காக ஒரு தமிழ் பிளேயர் இறக்குங்கடான்னு மாறல இறக்கி விட்டா இவனை ஏன்டா இறக்கி விட்டீங்க அப்படின்னு இப்ப தலையில அடிச்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. வாட்ஸ் ராங் வித் விஜய் சங்கர்? இன்டென்ட் 35வது பால்ல தான் ஃபர்ஸ்ட் 4 அடிக்கிறான். 45 பால் அடிக்க ஒரு பால் கூட மாட்டலையா அவனுக்கு அடிக்கிறதுக்கு. இவனதான் போட்டு அடிப்பானு எல்லாரும். ஆனா அட்லீஸ்ட் ஸ்டுட் பை தேர். இல்ல சரி நீ அடி நான் தலை அடி இந்த தலை அங்க விஜய் சங்கர் நீ அடி அக்சர் நக்கல் புச்சவன். அவன் வந்து கண்டிப்பா ஒரு 4 ஓவர் போட்டுருவான். சரியா, அவன் வந்துட்டு போலிங் ஆல்ரவுண்டர் தான். அவன் நீ ஒரு ஓவர் தான் போட்டான். அவன் அந்த அளவுக்கு அவன் மித்த போல் அடிச்சே வந்து புடிச்சு பாத்துக்கிட்டானு. எனக்கு அதெல்லாம் தான் வந்து சிஎஸ்கே தோக்கடிச்சிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ருத்துவோட கேப்டன்சி பத்தி பேசுவோமா? ருத்துவோட கேப்டன்சி இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் ருத்துவோட கேப்டன்சி வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓப்பனிங் இறங்குங்க அப்படின்னு ஃபேன்ஸ் அவ்வளோ கேட்டோம். இல்ல நான் ஓப்பனிங் இறங்க மாட்டேன், நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் 1 டவுன் தான் என்னோட பிளேஸ். ஆனா பார்த்தா ஃபர்ஸ்ட் ஓவர்ல இறங்கிடுறாப்ல. ஒரு ஓவர் விட்டதுக்கு அப்புறம் நீ அடுத்த ஓவர்ல வந்துடுறீங்க. அது விக்கெட் விடாம நீ கூட 5 பால் ஆடுங்க. இப்போ ஒரு விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் ஆப்போனன்ட்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்காம இருங்க ஆப்போனன்ட்ஸ்க்கு. நீங்க விக்கெட் எல்லாம் ஆட்டீங்க அப்படின்னா பவுலருக்கு தான் பிரஷர், எப்படியா விக்கெட் எடுக்கணும் பவர் பிளேல அப்படின்னு. இவங்க வந்து ஜாலியா ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்து வேணும்னே விடுற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரு டியூட்டியை கரெக்டா செய்யறாங்க. எல்லா ஃபேன்ஸ்க்கும் நான் தோனியை பார்க்கணும், அதனால எல்லா மேட்ச்லயும் வந்து தோனி ஆட விட்டுறாங்க. ஐயா உங்களுக்கு என்ன ஐயா பிரச்சனை? இது வேணும்னு பண்றேன் நினைச்சுக்க போறாங்க. அதுவாதான் உழுது. சூப்பரா சோக் பண்ணி போட்டானுங்க டிசி. நல்ல பொருளைங்க. இந்த சிஎஸ்கே அவன் பொருள் எடுத்து அவனே போடணும்னு இல்ல அந்த மாதிரி. எனக்கு என்ன பயம்னா இப்ப அடுத்து பிபி கேஸ் அவங்க வந்து தோக்க கூட ஒரு மேட்ச் அது முல்லான் பொருள் ஆடுறோம் அவங்க இடத்துல. நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? இன்னும் நாங்க வந்து லீக்ல இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு? இதை விட மட்டமானலாம் இந்த 2010 சீசன்ல தோனி இருந்தா அப்படி. சரி, இஸ் ஆல்ரெடி சிஎல்டி 20 வின்னர். இங்க வந்து ருத்து இப்பதானே பூம் ஆயிட்டு இருக்கான். அதெல்லாம் வருமானு தெரியல. எதிர்பார்ப்புல இருக்கீங்க சிஎஸ்கே? யார நம்பி இருக்கீங்க இப்ப? தோனின்னு நான் வந்து மேல ஒரு பிளேயரை வச்சு சம ப்ராப்ளமேட்டிக் தெரியுமா? ஆமா, டீமுக்கு மேல 16 ஓவர்ல இருந்தா அந்த மனுஷன் 6 அடிக்கிறாரு. அது கத்துறானுங்க வேற. சொல்லி உங்களுக்காக உங்களை எனக்கு என்ன பயமா, உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்கடா. என்ன பயமா இருக்குன்னா தோனி ஃபேன்ஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ் 2ஆ பிரிஞ்சிரும் பயமா இருக்கு. இப்ப டிக்கெட் வாங்கிட்டு போறாங்கல்ல அவங்க எல்லாருமே வந்துட்டு தோனி பார்க்கணும், தோனியை பார்க்கணும் போறாங்க. கிளப் ஃபேன் எவனுமே கிடையாது. இன்னைக்கு வேற எனக்கு வயித்துல புளிய கிடைச்சிருச்சு. என்னது? தோனியோட அப்பா அம்மா வந்து ஆமா ட்விட்டர்ல ஆரம்பிச்சிட்டாங்க காலையிலேயே. என்ன இது ரிட்டையர்மெண்ட் நீ தலை அப்படின்னு. எனக்கு சரி, எனக்கு இந்த மேட்சை பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே தலை குட் லக் அப்படின்னு சொல்லலாம் தான் தோணுதானா. போயிட்டு காலைல வேற விழுறாரு. ஐயோ கடைசி மேட்சா என்னன்னு தெரியல. என்ன நியூஸ் தான் வரல. பட் தென் இருக்கலாம். இன்னும் முட்டு கொடுக்குறீங்களே, அதுதான் எனக்கு ஆச்சரியமா. இவர் வேற 3 வாட்டி விழுந்ததுலாம் அதிகம். இல்ல இருப்பாரு தோனி இருக்கணும். இல்ல எனக்கு என்ன பயமா இருக்குன்னா ஹோம் கேம் வேற சம்பந்தம் டெல்லி கேம் ஏன் வரணும் அப்படின்னு. தோனி இருந்தாலும் தப்புங்கிறீங்க, தோனி போயிட்டாலும் மேட்ச் பார்க்க மாட்டீங்க. அப்புறம் எதுக்குதான் ஐபிஎல் நடக்குது? அதுக்காக தான் அந்த மனுஷனை உள்ள வச்சிருக்காங்க. எனக்குமே
தோனியை பார்க்கணும் தான் இருக்கு. ஆனா நாட் அட் திஸ் காஸ்ட். இந்த வாட்டி வந்து சிஎஸ்கே ஃபீல்டிங்ல இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, சொல்லி ஆகணும். ஃபீல்டிங்ல இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பவுலிங்லயும் வந்து எக்ஸப்ட் சௌத்ரி மத்த எல்லா பவுலர்ஸுமே சூப்பரா போட்டிருக்காங்க, இன்க்ளூடிங் நூர் அகமது. பட் ஸ்டில் அந்த சௌத்ரியோட ஓவரை மட்டும் எடுத்து ஓரமா வச்சுட்டோம்னா மற்றபடி எல்லாருமே நல்லாவே டைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ பவுலிங் அண்ட் ஃபீல்டிங்ல ஓகே இம்ப்ரூவ்ட், சிஎஸ்கே இம்ப்ரூவ்மெண்ட். ஆனா பேட்டிங் ஆர்டர்ல நீங்க என்னதான் பண்ண போறீங்க இதுக்கப்புறம்? அப்படி மாத்திரன்றீங்க, இப்படி மாத்திரன்றீங்க. உள்ள பெஞ்ச்ல ஆள் இல்ல, ஆனா பயமா இருக்கு. அது அப்படியே. இப்ப நீ தோனி ஃபேனா சிஎஸ்கே ஃபேனா? நான் கிளப் ஃபேன், சிஎஸ்கே ஃபேன். ஆமா. இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருந்து தான் ஆகணும். எனக்கு என்ன பயமா இருக்குன்னா 2022 சீசன் மாதிரி ஆயிடுமா, அதை விட மோசமா ஆகுமா? அதை விட எப்படி மோசம் மாட்டேன். 9th தான் முடிச்சோம், நம்ம 10th முடிச்சு. 2024 சீசன் மாதிரி ஆனா கூட பரவாயில்ல. இவங்க உடனே ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்துட்டு அவங்க ஒரு சைட்ல எங்க கூட நீங்க தோத்தீங்களா போன வருஷம், அதுல இருந்து நீ இன்னும் ரெக்கவர் ஆகல அப்படின்னு. இவங்க வேற நடவு குறுக்காம இருக்கா ஓடிக்கிட்டு. ஆடியன்ஸ்க்கு ஒரு பூஸ்ட் இருக்கும்ல, இந்த ஒரு ஹோப், இந்த ஒரு ஒளி தெரியுது அப்படின்னா சிஎஸ்கேல என்ன அந்த ஒளி? நூர், கலீல், ருத்தோட பேட்டிங், இந்த மூணு தான். 11 கிளிக் ஆகணும், இந்த மூணு தான் இருக்கு. ஆஷனா ஐ திங்க் அந்த போட அந்த ஃப்ளோ வந்துடும் அவருக்கு. கமெண்ட்ரி பத்தி சொல்லி ஆகணும், ரொம்ப பயாஸ்டா இருக்க மாதிரி ஃபீலிங் இருக்கு. ஏதாச்சும் ஒன்று ஆச்சு, இப்போ ஒரு பவுண்டரி போச்சு அப்படின்னா சொன்னல சிக்கா நான் வந்து ரெட் சாயில், அதனாலதான் பவுண்டரி. ஒருத்த கேட்ச் பிடிக்கிறான், சொன்னல சிக்கா நான் வந்து கேட்ச் பிடிப்பாங்க, ஏன்னா அது ரெட் சாயில். இப்போ வந்து எல்பிடபிள்யூ, சொன்னல சிக்கா நான் வந்து ரெட் சாயில், அதனாலதான் எல்பிடபிள்யூ. என்ன சம்பந்தம் ரெட் சாயில், பிளாக் சாயில், கிரீன் சாயில்ன்றாங்க, புரியல எனக்கு. ரெட் சாயில்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பால் மெதுவா வரும், பவுன்ஸ் அதிகமா இருக்கும். பிளாக் சாயில்ல பவுன்ஸ் கொஞ்சம் மீடியமா. என்ன நடந்தாலும் அதுக்குன்னு ரெட் சாயில் தான் காரணம். ஒரு பிளேயர் எத்தனை வருஷமா பிராக்டிஸ் பண்ணி, எத்தனை வருஷமா அவன் வந்து அது ரெடி ஆகி அந்த இடத்துக்கு வந்து அந்த மொமெண்ட்டை யூஸ் பண்ணிருப்பான், காரணம் ரெட் சாயில் தான். ஐயோ எனக்கு டீம் நினைச்சா பயமா இருக்கு. கிரைசிஸ் கொடுத்துட்டாங்க, வீக்கெண்ட் கிரைசிஸ் எனக்கு கொடுத்துட்டாங்க. என்ன மேட்டர்னா, நீங்க தோக்குறது பிரச்சனை இல்லை, நீ கிட்ட போய் தோத்து போ. இன்டென்டே இல்லாம தோத்து போறதுதான் பிரச்சனை. நீ போன மேட்ச் நாங்க 50 ரன்ல தோத்தோம், இந்த மேட்ச் நாங்க 5 ரன்ல தான் தோத்துருக்கோம், உங்களுக்கு தான் 45 ரன் லாஸ் அப்படின்னு. வாட் இஸ் திஸ் அடி? ஒன்னு தெரியுமா, ஃபேக்ட் சொன்னானுங்க, இது ஸ்டார்ட் சொன்னானுங்க. சிஎஸ்கே ஹஸ் தி fewest sixes this season. fewest. ஒரு காலத்துல எப்படி இந்த டீம் பண்ண, அதுவும் அதிக டாட் பால்ஸ் வரேன்னு நினைக்கிறேன் இந்த கேம்ல. அவ்வளோ டாட் பால்ஸ் கமெண்ட்ரியில கலாய்க்கிறாங்க, இப்படி போட்டா சென்னையில வந்து ஃபாரஸ்டே வச்சிடலாம், அந்த அளவுக்கு டாட் பால்ஸ். ஆமா, பவர் பிளே சரி பண்ணும், பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி, ரெண்டுத்துலயுமே பவர் பிளே ரொம்ப சுமாரா பண்றாங்க. அதை அந்த இதை ஃபிக்ஸ் பண்ணவனுங்க. கான்வே கூட அடிக்க போய் தான் அவுட் ஆனா, கொடை கிளம்பிடுச்சு மேல, வேற யாருமே அடிக்க போய் அவுட் ஆன மாதிரி. சரி, விஜய் சங்கருக்கு வந்து இன்னைக்கு லக்கியான டே நான் சொல்லுவேன். 7 டிராப், 7 எஸ்கேப் ஆயிருக்கான். விக்கெட் எல்பிடபிள்யூ கால் பண்ணல, எனக்கு தெரிஞ்சு வேணும்னே தான் விட்ட மாதிரி இருந்தது. இதுல ஒரு வீடியோ ஒன்று கிடைச்சா போடு. வீடியோ வந்துட்டு என்னன்னா, டிஸ்டன்ஸ் அந்த டீமோட ஃபீல்டர் அவங்க கேட்ச் விட்டுருவான், விட்டுட்டு அக்ஷர் வந்து கேமரா இருக்காம அக்ஷர் சிரிப்பான். Looked like it was planned and executed well. ஆமா, கடைசியில அதுதானே, ஒண்ணும் இல்ல. அதுக்கடுத்து ஆஷனா 2 6 மேல விட்டுருந்தான்னு வச்சுக்கேன். அது விஜய் சங்கர் வந்து வெலாஸ்ரா கண்ணை மூடி ஃபர்ஸ்ட் ஒரு பால் வெலாஸ்னா மாட்ட, ஒரு பால் மாட்டல, பேட்ல தான் மாட்டல. மொத்தபடி விஜய் சங்கர் கிட்ட அந்த இன்டென்ட் இருந்தது, அந்த வெறி இருந்தது. ஐ வில் சே ஹி இஸ் தி லக்கியஸ்ட் பர்சன் டுடே. ஏன்னா 7 மிஸ் எல்லாம் யாருக்கும் ஆகாது அவ்வளவு சீக்கிரம். 7 மிஸ் டிஸ்டன்ஸ் சப்ஸ் எல்லாம் கேட்சே விட மாட்டான். பிட்ச்ல வந்து தோனியோட ஸ்ட்ரைக்கை ஷேர் பண்ற அந்த மொமெண்ட் இருக்குல்ல விஜய் சங்கருக்கு, சென்னையில சேப்பாக்ல ஒரு தமிழ் பையன் தோனியோட சேர்ந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடிட்டு ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடுறதெல்லாம் பெரிய விஷயம். 200 ரன்லாம் அசால்ட்டா அடிச்சிடறாங்க. இங்க வந்து ஒரு ரெக்கார்டு ஹோல்ட் பண்ணிட்டு வராங்களாம். 7 வருஷமா 180 சேஸ் பண்ணல. இல்ல அதுதான் பிளஸ் மெனியோ. பிளஸ்ன்றது என்னன்னா 180 மேல கொடுக்க மாட்டானுங்க. அவனுங்க 180 மேல கொடுத்தா தானே சேஸ் பண்றது. இப்ப சிஎஸ்கே எவ்வளவு மோசமா ஆடுறதுனால மத்த டீமோட பவுலர்ஸோட எக்கனாமி எல்லாம் சூப்பரா மெயின்டைன் ஆகுது. நான் அதான் சொல்லுவேன். அப்படி இருந்தும் சிஎஸ்கேல இருந்துகிட்டே நூர் அகமது வந்து பர்பிள் கேப்பா இருக்கிறது பெரிய விஷயம். இன்னைக்கு 1 ஆஃப் டே சூப்பரா கேள் ராகுல் பண்ண, அதாவது டீமோட பெஸ்ட் பவுலர் டேக் ஆன் பண்றதுன்ற ஒரு பெரிய மேட்டர். சரியா, அதை வந்துட்டு ஆமா என்னடா இவனே போட்டா ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு டீமோட பெஸ்ட் பவுலரை போட்டு நீ அடிக்கிறேன்னா அதுவும் கிளாஸி ராகுல் தான் போட்டு பிரிஸ்தான். அந்த இது ராகுலோட இன்னிங்ஸ் வந்து கிளாஸியா இருந்தது த்ரூ அவுட் த கேம். ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாப்ல, கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு. ஆனா ஒரு 30 பாலுக்கு அப்புறம் நின்று எப்படி ஆடணும்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருந்தாரு. அதை பார்த்தாச்சு விஜய் சங்கர் ஆடி இருக்கலாம். ஆனா விஜய் சங்கர் வந்து அதே மாதிரி அத்தனை பால் ஆடினாரு, பட் ரன் தான் கொஞ்சம் கொஞ்சம் பாலை விட 2 ரன் அதிகம்.
இந்த மேட்ச்ல பெருசா பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்கு உட்கார்ந்து பேசுறீங்க? ஏன்னா எப்படா என்ன தைரியத்துல அவங்க உட்காருறீங்க சிஎஸ்கேக்கு முட்டை கொடுத்தோம். எவ்ரி கிளப் வில் ஹேவ் திஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். சரியா? அதுல வந்துட்டு கூட ஃபேனா இருந்து நீ முட்டை கொடுக்க தேவையில்ல. யூ கேன் பி தேர் ஃபார் இட். அவ்வளவுதான். டெல்லி இது வரைக்கும் எந்த மேட்சுமே தோக்கல. லாஸ்ட் 2 மேட்சஸ் ரெண்டுமே வந்து விக்டரியா தான் இருக்குது. இந்த வாட்டி சிஎஸ்கே அந்த ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தோம். ஆனா இந்த டீம்லயும் கோட்டை விட்டாங்க சிஎஸ்கே. வாட் ஹேப்பன்ட், வாட்ஸ் ராங் வித் சிஎஸ்கே ஆக்சுவலி தி சீசன் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட். ஆமா, ஆக்சுவலி எனக்கு வந்து இன்னைக்கு டெல்லி வந்து 180 கொடுத்தோடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பர்சனலா ஏண்டா சிஎஸ்கே 180 தாண்ட மாட்டேங்குது இன்னைக்கு இருக்கு பாரு, இந்த வாட்டி சேப்பாக்கல ஓட விடுறான்டா டெல்லி. அந்த பேச்சை இன்னைக்கு வந்து மூச்சே இல்லாம ஆக்குறோம்டான்னு பார்த்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ரச்சன் ஃபர்ஸ்ட் விக்கெட் விட்டான், அடுத்து ருத்து விட்டான், அடுத்து கான்வே விட்டான், அடுத்து டூபே விட்டானுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஓகே, இதுக்கப்புறம் பாக்குறது யூஸ்லெஸ். என்னன்னு தெரியல, சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்காக தோனி ஆடணும்ன்றதுக்காக எல்லாரும் விக்கெட் விடுறாங்களா, என்ன பிரச்சனைன்னு தெரியல. கண்டிப்பா சிஎஸ்கே ஹேவ் டு லுக் இன்டு தி பேட்டிங் ஆர்டர். டெஃபினெட்லி ஆர்டரும் கூட இல்ல, ஆடுறதுக்கு ஆள் இல்ல. ஆக்ஷன்ல வந்துட்டு நீ 18 கோடி ஜடேஜாக்கு ஒரு 36 வயசா 37 வயசு ஆளு ஒருத்தனுக்கு 18 கோடி. அஸ்வினுக்கு அது ஆக்ஷன்ல அப்படிதான் ஆகும். நீ ரிட்டைன் பண்ணும்போது அதை கம்மி பண்ணிருக்கலாம். இப்ப 18 கோடி வேற யாருக்கா கொடுத்துருக்கலாம். இல்ல இவன் ஆக்ஷன்ல போட்டு இவன் ஆக்ஷன்ல எடுத்துக்கலாம். ஆக்ஷன்ல 18 கோடிலாம் அவனுக்கு போகாது. இவன் வந்துட்டு நான் லாயலா காமிக்கிறேன். ஆனா அதுதான் சிஎஸ்கே, அதுக்கு போட்டு அடிக்க முடியாது. நம்ம போங்கடா, வின் பண்ணி தொலைங்கடா அடுத்த மேட்ச. நொந்துட்டானுங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். இப்படிதான் வந்து பல பேர் நொந்து போய் இருக்காங்க. பட் ஸ்டில் டோன்ட் லூஸ் ஹோப். ஏன்னா சிஎஸ்கே இஸ் ஆல்வேஸ் நோன் ஃபார் தி கம்பேக்ஸ். அப்படிதான் நினைச்சு இந்த மேட்ச் கோட் விட்டாங்க. அடுத்த மேட்ச் பஞ்சாபோட முல்லான்பூர்ல 8th நினைக்கிறேன். ஸோ பேக் டு பேக் 4th லாஸ். ஆனா இன்னுமே டோன்ட் லூஸ் ஹோப். சிஎஸ்கே will definitely come back அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதான் சொல்லணுமா? கிரிக்கெட்லாம் பார்க்காதீங்க, வேற ஏதாவது நிம்மதியா இருங்க. பார்த்தா ப்ரெஷர் ஆகி தொலையுது. இருக்கிற பிரச்சனை வந்து எஸ்கேப் ஆகலாம் தான் கோப்பிங் மெக்கானிசம். இதை பாக்குறேன். இவங்க மட்டமாடிட்டு இருக்காங்கல்ல, என்னத்த பண்றது? இந்த சீசன் கொஞ்சம் கவலைக்கிறேன் தான் நினைக்கிறேன். கண்டிப்பா கிட்ட போயிட்டு 6வது இடத்துல தோப் பண்ண 6வது பிளேஸ் அடிச்சு போன நினைக்கிறேன். பட் தென் மோஸ்ட்லி நாட். பார்ப்போம், அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் do like, share and comment. சிஎஸ்கே ஓட இந்த சீசனை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் subscribe to the channel. And இதே மாதிரி மேலும் பல வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்கு. So we are signing off. It's me, Shrikumarvel, and cricket analyst. கட் அப்படி சொல்ல சொன்னா நான் சொல்லலைங்க, பேரை சொல்றேன். நான் தான் சொல்லணுமா? அருண்ங்க, அருண் பாலாஜி. ஏன் பாலாஜி என்ன கட்டா? சாமி பேர்ரா, சாமி கண்ணை குத்திங்க. அப்புறம் until then, peace.